ரசம் நல்லா கொதிச்சிச்சு. டே மண்டையா, இங்க என்னதுல எஞ்சின்னு இருக்கிய? நான் ஒன்று அங்கே தேடின்னு இருக்கேன். எனக்கு 2 நாளா ஒரு ஜலதோஷம். சே, இதை முதலே செஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை. நான் உனக்கு ஒரு நல்ல ஒரு மருந்து செஞ்சு தரேன் வா. என்ன மச்சி இது? ஏ மக்கா, இது பீட்ரூட் ரசம். இது உனக்கு ரத்த அணுக்கள் கூடும். அதுக்கடுத்த உனக்கு ஜலதோஷம் எங்கே போச்சுன்னு தெரியாது போகும்போது ஏதோ சொல்கிறான். அப்போ ஒர்க் அவுட் ஆனால் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வேகட்டும். இது வேக வச்சு அடிக்க தண்ணியில் தான் நம்ம இன்னைக்கு ரசமே பண்ண போகிறோம். நண்பனுக்கு நோயும் சரி பண்ண போகிறோம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை தனியாக பிரித்து எடுப்போம். நல்ல அல்வா துண்டு மாதிரி இருக்குது. ஏ மண்டையா, ரசத்துக்கு அந்த சட்டி வை. ரசத்துக்கு முதல்ல எண்ணெயை விடுவோம். நண்பன் என்கிட்ட கடுகு போட சொல்லியிருக்கான். கறிவேப்பிலை, அப்புறமா 2 வத்தல் மிளகா பிச்சு போடணும். பிச்சு போட்டாச்சு. இனி கரண்டி எடுத்து கிண்டிக்கலாம். நண்பன் இப்போ சின்ன உள்ளி, வெளுத்துள்ளி, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து தட்ட போகிறான். இது எல்லாமே சதைச்சி வச்சது என் நண்பன் அவன் கையாலேயே. இனி தக்காளியை போட்டுக்கலாம். மச்சான் வதங்கிச்சா? வதங்கிச்சு. அப்போ இனி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மச்சான், என்ன மச்சான்? இனி ஊற்ற போகிறதா மெயின் ஐட்டம். நம்ம பீட்ரூட்டை ஊற்றி காய வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இயற்கையான கல்லுப்பு. இவன் நெஞ்சு சளியை போக்கு நாங்களே அரைச்செடுத்த ரச மசாலா. கிண்டானமா வச்சு. இதுதான் நம்ம பெருங்காயப்பொடி. கிண்டானமா வச்சு. ரசம் நல்லா கொதிச்சிச்சு. இனி ஃபினிஷிங்காக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். ரசத்தை இறக்கி பையனுக்கு கொடுத்து அவனுக்கு சளி எண்ணெயோட தீப்போம். மச்சான், உன் நெஞ்சு சளியை தீக்கக்கு நல்ல ஒரு ரசம் வச்சு கொண்டு வந்துருக்கீங்க. குடிச்சிட்டு சளி போதான்னு பாரு. நெஞ்சு சளி ரசம் குடிப்போம். நல்லா இருக்கு. குடியில இதோட உனக்கு எல்லா வினையும் தீரான். கேட்டு நான் கொஞ்சம் பிடிச்சிட்டு டேஸ்ட் பார்க்கட்டு. தொண்டைக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட குடிச்சு பார்ப்போம், அப்போ தீரும். இதுதான் என்னோட கடைசி சளி. இனிமேல் எனக்கு சளியே வராது.